தள்ளுபடி, அத்தனை பேரும் அள்ளும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். குறுக்கு வழிகள் உங்கள் பயணத்தை பாதிலேயே முடித்துவிடும், இளைஞர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். கோவையில் மாணவர் அடித்துக் கொல்லப்பட்ட உண்மையை மூடி மறைக்க பார்க்கிறதா தவேக அரசு? திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேள்வி. அமெரிக்கா போரையும் முற்றுகையையும் முடிவுக்கு கொண்டு வரும் வரை ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்படாது. ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவர் மொஹ்சென் ரெசாயி திட்டவட்டம். TNPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 15வது போட்டி. திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியை வீழ்த்தி மதுரை பாந்தர்ஸ் அணி வெற்றி. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். குறுக்கு வழிகள் உங்கள் பயணத்தை பாதிலேயே முடித்துவிடும் என்று இளைஞர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ட்ரைம்ப் ஆஃப் தி இந்தியன் ரிப்பப்ளிக், மை லைஃப் மை ஸ்ட்ரகிள்ஸ் என்ற பெயரில் சுயசரிதை எழுதியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற இதன் வெளியீட்டு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்று சுயசரிதையை வெளியிட்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கடினமான சூழ்நிலைகளை கடந்து உறுதியான மனப்பான்மையுடன் நாட்டின் மிக உயர்ந்த அரசியலமைப்பு பதவியை ஒருவர் எவ்வாறு அடைய முடியும் என்பதற்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் வாழ்க்கை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்று தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றும் கூட பொது வாழ்வில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கூறினார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை அதை நேரில் அனுபவித்த ஒருவரின் வாழ்க்கையின் மூலம் புரிந்து கொள்ளும் வாய்ப்பை சுயசரிதைகள் வழங்குவதால் அவற்றை இளைஞர்கள் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் ரீல்ஸ் எனப்படும் குறும்பட வீடியோக்கள் நிறைந்த இன்றைய யுகத்தில் சமூக ஊடக பிரபலங்கள் உங்களை வேறு பாதைக்கு அழைத்து செல்லலாம் என்று கூறினார். ஆனால் குறுக்கு வழிகள் உங்கள் பயணத்தை பாதிலேயே முடித்துவிடும் என்பதை இளைஞர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். கோவையில் மாணவர் அடித்துக் கொல்லப்பட்ட உண்மையை மூடி மறைக்க பார்க்கிறதா தவேக அரசு என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வினவியுள்ளார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வந்த 1ஆம் ஆண்டு மாணவர் போதைப்பொருள் விற்பனை குறித்த தகவல் தெரிவித்ததற்காக போதை பழக்கத்தில் ஈடுபட்ட மாணவர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதை தவேக அரசு மாணவர்களிடையேயான கோஷ்டி மோதல் என்று திசை திருப்பும் வகையில் வழக்கை முடித்து வைக்க பார்ப்பதற்காக குற்றம் சாட்டியுள்ளார். கல்லூரி நிர்வாகமும் காவல்துறையும் போதைப்பொருள் விற்பனை குறித்து தகவல் அளித்த பின் பாதுகாக்க தவறியதால் தான் அம்மாணவர் கொலை செய்யப்பட்டதாக அவரது பெற்றோர் கூறும் நிலையில் பலியான அப்பாவி மாணவரையே குற்றவாளியாக்கி உண்மையை மூடி மறைக்க பார்க்கிறதா தவேக அரசு என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த கொலையை செய்தவர்கள் மட்டுமின்றி பாதுகாப்பு வழங்க தவறிய காவல்துறையினரையும் விசாரணைக்கு உட்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா போரையும் முற்றுகையையும் முடிவுக்கு கொண்டு வரும் வரை ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்படாது என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவர் மொஹ்சென் ரெசாயி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, ஈரான் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வர பல கட்டமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ஆனாலும் போர் நிறுத்தம் ஏற்படவில்லை. இந்த சூழலில் ஹார்முஸ் ஜலசந்தி மீது அமெரிக்கா தனது முழு கட்டுப்பாட்டை கொண்டுள்ளதாக அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார். இது குறித்து ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவர் மொஹ்சென் ரெசாயி தனது சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அமெரிக்கா போரையும் முற்றுகையையும் முடிவுக்கு கொண்டு வந்து ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களையும் விடுவித்து லெபனான் மற்றும் காசா உட்பட பிராந்திய தழுவிய போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ளும் வரை ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்படாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறும் கூற்றுகளும் மீண்டும் மீண்டும் வெளியிடும் பதிவுகளும் யதார்த்தத்தை மாற்றிவிடாது என்று குறிப்பிட்டுள்ளார். TNPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 15வது போட்டியில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியை வீழ்த்தி மதுரை பாந்தர்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் உள்ள மைதானத்தில் TNPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 15வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் திண்டுக்கல் டிராகன்ஸ், மதுரை பாந்தர்ஸ் அணிகள் மோதின. இப்போட்டி மழை காரணமாக 18 ஓவர்களாக குறைக்கப்பட்ட நிலையில் டாஸ் வென்ற திண்டுக்கல் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த மதுரை அணி 18 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 171 ரன்கள் குவித்தது. இதில் அதிரடியாக விளையாடிய ராம் அரவிந்த் 40 ரன்கள் எடுத்து அசத்தினார். இதையடுத்து 172 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய திண்டுக்கல் அணி
18 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 150 ரன்கள் மட்டும் எடுத்தது. இதன் மூலம் மதுரை அணி 21 ரன்கள் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவில் பாதுகாப்பாக ரயில்கள் இயக்குவதை உறுதிப்படுத்தும் வகையில் 19,700 கிலோமீட்டர் தொலைதூரத்துக்கு ரயில் பாதைகளின் ஓரத்தில் வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் உறுப்பினரின் வினாவுக்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எழுத்து மூலம் பதிலளித்துள்ளார். அதில் ரயில்கள் இயக்கத்தில் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், ஆந்திரம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ரயில் பாதைகளின் ஓரத்தில் 19,700 கிலோமீட்டர் தொலைவுக்கு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. அவ்வாறு வேலி அமைத்த பகுதிகளில் சிறிய வாகனங்கள், கால்நடைகள் நடப்பவர்கள் செல்வதற்காக சுரங்க பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. ரயில்வே சொத்துக்களையும் பயணிகளையும் காக்கும் வகையில் ரயில்கள் மீது கல்லெறியப்படுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. அவசர கதியில் கொண்டுவரப்படுவதால் தற்போதைய சூழலில் இந்த தொகுதி மறுவரைக்கு எதிரான மசோதா தேவையில்லை என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவசர கதியில் கொண்டுவரப்படுவதால் தற்போதைய சூழலில் இந்த தொகுதி மறுவரைக்கு எதிரான மசோதா தேவையில்லை என்று தெரிவித்தார். இன்றைய காலகட்டத்தில் மக்கள் தொகை மாறியுள்ளதால் நமக்கு கூடுதல் உறுப்பினர்கள் தேவைப்படுவதாக கூறினார். மக்கள் தொகை அதிகரிக்கும் போது ஒரு மக்கள் பிரதிநிதியால் வாக்காளர்களுக்கு சரியாக பணியாற்ற முடிவதில்லை என்று குறிப்பிட்டார். பொதுமக்களுக்கு சேவை செய்ய நமக்கு கூடுதல் பிரதிநிதிகள் தேவை என்று தெரிவித்தார். அன்றைய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தெரியும். அதை நான் இங்கு விவாத பொருளாக ஆக்க விரும்பவில்லை. நாம் ஒற்றுமையாக இருந்தால், தென் மாநிலங்களே நாம் ஒற்றுமையாக இருந்தால், தமிழகத்திலே நாம் ஒற்றுமையாக இருந்தால், தமிழரையே ஒரு பிரதமர் ஆக்குகின்ற காலமெல்லாம் இருக்கும். அந்த முயற்சியை ஒற்றுமையுடன் நாம் செய்ய வேண்டும். புலிவலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் 48,04,580 ரூபாய் மதிப்பீட்டில் 142 பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் என். பிரியா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த புலிவலம் கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் நா. பிரியா தலைமையில் நடைபெற்றது. முகாமிற்கு மாவட்ட வருவாய் அலுவலர் சரவணன் முன்னிலை வகித்தனர். வருவாய் கோட்டாட்சியர் ராஜி அனைவரையும் வரவேற்றார். முகாமில் வேளாண்மைத்துறை சார்பில் விவசாயிகளுக்கும் விதை, நெல் மற்றும் மரக்கன்றுகளும், தோட்ட களத்துறை சார்பில் விதைகள் அடங்கிய தொகுப்புகளும் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அனைத்து துறைகளின் சார்பில் தேர்வு செய்யப்பட்ட 142 பயனாளிகளுக்கு மொத்தம் ரூபாய் 48,04,580 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் என். பிரியா வழங்கி உரையாற்றினார். முகாமில் சோளிங்கர் வட்டாட்சியர் முரளி, மண்டல துணை வட்டாட்சியர் குமார், வருவாய் ஆய்வாளர் கார்த்தி, கிராம நிர்வாக அலுவலர்கள் சதீஷ், சானு, கணேசன், ராஜகோபால், ராஜசேகர், மணிவண்ணன், பன்னீர்செல்வம் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் திருமால், சோளிங்கர் வேளாண்மை உதவி இயக்குனர் பிரபு, பல்வேறு துறைகளின் அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பெரம்பலூரில் மத்திய அரசின் தொகுதி மறுவரையறையில் தமிழகத்திற்கு ஏற்படும் பிரச்சினை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காங்கிரஸ் கட்சியினர் சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். மத்திய மோடி அரசு தனக்கு சாதகமாக இருக்கும் வகையில் அவசரமாக தொகுதி மறுவரையறையை கொண்டு வந்துள்ளதாகவும், இதனால் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் என்று காங்கிரஸ் கட்சியினர் கூறி வருகின்றனர். தொகுதி மறுவரையறையை கண்டித்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தொகுதி மறுவரையறையால் தமிழகத்திற்கு ஏற்படும் பாதிப்பை விளக்கும் வகையில் சுவரொட்டிகள் ஒட்டியுள்ளனர். இதேபோன்று பெரம்பலூர் மாவட்டம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக வட்டார தலைவர்களிடம் போஸ்டர்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பெரம்பலூர் நகர தலைவர் முகமது இப்ராஹிம், நகர செயலாளர் காஜா ஷெரீப், வட்டார தலைவர் சுந்தரராஜ், வேப்பந்தட்டை வட்டார தலைவர் சையத் பத்தோதீன், வேப்பூர் வட்டார தலைவர் செந்தமிழ் செல்வன், ராமச்சந்திரன், காமராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரியலூர் தனியார் பள்ளியில் உலக யானைகள் நாள் விழா கொண்டாடப்பட்டது. அரியலூர் பிளாசம் பள்ளியில் உலக யானைகள் நாளையொட்டி
மாணவர்களுக்கு பேச்சு போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. யானைகள் நாள் கொண்டாடுவது யானைகளை காப்பதற்கு, யானைகள் பற்றி மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்கு உதவுவதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர். மாணவர்கள் யானைகள் குறித்து பாட்டுகள் மூலமாகவும் பேச்சுகள் மூலமாகவும் எடுத்துரைத்தனர். பிளாஸ்டிக் லைட்டர்களால் தீப்பெட்டி விற்பனை பாதிக்கப்படுவதால் அதற்கு தடை விதிக்க கோரி முதலமைச்சரிடம் முறையிட உள்ளதாக தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தென்னிந்திய தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் விஜய் ஆனந்த் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் லைட்டர்கள் தீப்பெட்டி தொழிலுக்கு பெரும் சவாலாக உள்ளதாக தெரிவித்தார். இந்த லைட்டர்களால் தீப்பெட்டி தொழில் முன்னேற்றம் அடைய முடியாமல் உள்ளதாக கூறினார். தீப்பெட்டி தொழிலை பாதுகாக்க ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் லைட்டர்களை தமிழ்நாட்டில் தடை செய்ய கோரி முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்து மனு கொடுக்கலாம் என்று நாங்கள் முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். பேட்டியின் போது சங்கத்தின் செயலாளர் வரதராஜன், பொருளாளர் ராஜவேல், நிர்வாக குழு உறுப்பினர் லிபர்டி அம்புரோஸ், நேஷனல் சிறு தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் முன்னாள் செயலாளர் சேதுரத்தினம் ஆகியோர் உடன் இருந்தனர். அனைத்து 5 மாவட்டங்களிலும் பிரதான தொழிலாக உள்ளது. இதில் மேலும் பெண் தொழிலாளர்களே 80% வேலை பார்க்கின்றார்கள். இந்த தீப்பெட்டி தொழில் ஒரு பொருள் 100 ஆண்டுகள் தாண்டி வளர்ந்து இன்னைக்கு அந்த பொருள் இன்னைக்கு உற்பத்தியில் உள்ளது தீப்பெட்டி தொழில். அந்த தீப்பெட்டி தொழிலுக்கு பெரும் சவாலாக உள்ளது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் லைட்டர். இது மெஜாரிட்டி நம்ம சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி வரப்பட்டது. முதல் 20 ரூபாய்க்கு கீழ் உள்ள தடையை சென்ட்ரல் கவர்மெண்ட் தடை செய்திருந்தார்கள். அதற்கப்புறம் என்ன ஆயிட்டுனால் இங்கே லோக்கல் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணணும். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா வாகனங்களின் நெருக்கடியை குறைக்க காவல்துறையும் வனத்துறையும் இணைந்து முயற்சி எடுத்துள்ளனர். கொடைக்கானலில் பல சுற்றுலா தலங்கள் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளன. தூண்பாறை, குணா குகை, பைன்மர காடுகள், மோயர் சதுக்கம் ஆகிய சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அந்தந்த இடங்களில் கட்டணம் பெறப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் டிக்கெட் பெறுவதற்கு பல மணி நேரம் காத்திருந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து 4 சுற்றுலா தலங்களுக்கு செல்ல ஒரே இடத்தில் கட்டணம் பெறப்பட்டது. இருந்தபோதிலும் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நின்று செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வனத்துறையும் காவல்துறையும் இணைந்து சுற்றுலா தலங்களுக்கு கட்டணம் செலுத்த நகரில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் QR ஸ்கேனர் வைத்தனர். இப்போது புதிய முயற்சியாக வீட்டிலேயே இருந்து இணையதளத்தின் வாயிலாக பணம் செலுத்தலாம் என்ற புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். இதனால் கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மூவர்ண தேசிய கொடி பேரணி மார்த்தாண்டத்தில் நடைபெற்றது. கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வளர்ந்த பாரதம் 2047 என்ற இலக்கோடு அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மூவர்ண தேசிய கொடியை ஏந்திய பேரணி பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் RT சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது. மார்த்தாண்டம் பம்மம் பகுதியில் தொடங்கிய பேரணியை மாநில செயற்குழு உறுப்பினர் கொடியசைத்து துவங்கி வைத்தார். பேரணியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏந்தியபடி தேசபக்தி முழக்கங்களை எழுப்பியபடி சென்றனர். காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா பேராலயத்தின் முன்னேற்பு பெருவிழா முன்னிட்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விட்டு அரசாணை வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டியில் உள்ள புனித பரலோக மாதா பேராலயத்தில் வெண்ணேற்பு பெருவிழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி திருத்தேர் தேர்பவனி நடைபெறுகிறது. இதையொட்டி ஆகஸ்ட் 14ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முழங்காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக சின்சினாட்டி ஓபன் தொடரிலிருந்து உலகின் முதல் நிலை வீரரான இத்தாலியின் ஜானிக் சின்னர் விலகியுள்ளார். அமெரிக்காவில் சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடர் வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தற்போது தகுதி சுற்று போட்டியில் நடந்து வரும் நிலையில் உலகின் முதல் நிலை வீரரான இத்தாலியின் ஜானிக் சின்னர் விலகியுள்ளார். முழங்காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக சின்சினாட்டி ஓபன் தொடரிலிருந்து சின்னர் விலகியுள்ளார். இது தொடர்பாக சின்னர் பேசிய போது வரவுள்ள அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரை கருத்தில் கொண்டும் மருத்துவர்களின் பரிந்துரையை ஏற்றும் சின்சினாட்டி தொடரிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே காயம் காரணமாக சின்சினாட்டி ஓபன் தொடரிலிருந்து உலகின் 2ஆம் நிலை வீரரான ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காரஸ் விலகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்செந்தூர் முருகன் கோவில் சண்முக விலாசம் வரை விதிகளை மீறி சொகுசு காரில் வந்து தரிசனம் செய்தவர் யார் என்றும் அவர் மீது இந்து அறநிலையத்துறை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்றும் பக்தர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர். கோவிலில் பொது தரிசனம், கட்டண தரிசனம், மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தரிசன வரிசை என 3 பாதை வழியாக முருகனை தரிசனம் செய்யலாம்.
இது தவிர முக்கிய பிரமுகர்கள் வந்தால் தரிசனம் செய்வதற்கு சண்முக விலாச மண்டபத்தின் முன் கேட் வழியாக செல்வார்கள். இந்த நிலையில் நேற்று அதிகாலை 5 மணி அளவில் கோவில் சொகுசு கார் ஒன்று சண்முக விலாச வாசல் வரை வந்துள்ளது. அதில் இருந்தவர்கள் அனுமதியின்றி சண்முக விலாச கதவுகளை தாண்டி கோவிலுக்குள் சென்று வழிபட்டு உள்ளனர். காவலர்கள் தடுத்து நிறுத்தியும் நிறுத்தாமல் காரை கொண்டு வந்துள்ளனர். கோவில் சண்முக விலாச மண்டபம் வரை கார்கள் கொண்டு வர அனுமதி கிடையாது. ஆகம விதிகளை மீறி இந்த காரில் வந்தவர் யார், அவருடன் யார் வந்தார்கள் என்று கோவில் நிர்வாகத்திடம் செய்தியாளர்கள் வினவினர். அதற்கு தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த டிஎஸ்பி ஒருவர் காரில் வந்ததாகவும் அவர் அனுமதியின்றி கோவிலுக்குள் சண்முக விலாச கேட்டை தள்ளிவிட்டு கோவிலுக்குள் சென்றதாகவும் தெரிவித்துள்ளனர். வந்தவர் யார் என்று கோவில் நிர்வாகத்திடம் காவல்துறையும் இந்து அறநிலைத்துறையும் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டின் சமவெளி மாவட்டங்களில் கோடை வெப்பம் அதிகரித்துள்ள நிலையில் கொடைக்கானலில் இதமான காலநிலையை அனுபவித்து கொண்டாட சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. குணா குகை, பைன்மரக்காடு, தூண்பாறை, மோயர் சதுக்கம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் இதமான குளுமையான காலநிலையை அனுபவித்து சுற்றுலா தலங்களின் இயற்கை அழகை கண்டு களித்தும் சுற்றுலா பயணிகள் படம் பிடித்து மகிழ்ந்தனர். நகரின் நடுவே அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் சைக்கிள் சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். பிரையண்ட் பூங்காவில் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களை கண்டும் மகிழ்ந்தனர். இந்திய இராணுவத்திற்கு 1 லட்சம் கோடி ரூபாயில் 60 பல்வகை பயன்பாட்டு போக்குவரத்து விமானங்கள் வாங்குவதற்கு டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையில் பழைய சரக்கு விமானங்களை கவிழ்த்துவிட்டு புதிய விமானங்களை வாங்குவதற்காக பாதுகாப்பு அமைச்சகம் டெண்டர் வெளியிட்டுள்ளது. 1 லட்சம் கோடி ரூபாயில் 60 விமானங்கள் வாங்குவதற்கான இந்த டெண்டரை பெறுவதில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம், டாடா, மஹிந்திரா ஆகியன போட்டியில் உள்ளன. மஹிந்திரா நிறுவனம் பிரேசில் நாட்டின் எம்ப்ரேயர் நிறுவனத்துடன் சேர்ந்து C390 வகை போக்குவரத்து விமானத்தை வழங்குவதாக அறிவித்துள்ளது. டாடா நிறுவனம் லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்துடன் சேர்ந்து C130 வகை விமானத்தை வழங்குவதாக அறிவித்துள்ளது. இவ்வகை விமானம் ஏற்கனவே இந்திய விமானப்படையில் உள்ளது. இந்திய ரயில்வேயின் ரயில் ஒன் செயலியை இதுவரை 4,76,00,000 பேர் பதிவிறக்கி உள்ளதாகவும் இதன் மூலம் ஒரு நாளைக்கு 10 லட்சம் பயண சீட்டுகள் எடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ரயில்வே முன்பதிவு பயண சீட்டுகள், முன்பதிவில்லா பயண சீட்டுகள், நடைமேடை சீட்டுகள் எடுக்கவும், ரயில்கள், PNR விசாரணை, ரயில்வே புகார் ஆகியவற்றிற்கு ரயில் ஒன் என்கிற செயலியை ஜூலை மாதத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த செயலியை இதுவரை 4,76,00,000 பேர் பதிவிறக்கி உள்ளனர். இந்த செயலி வழியாக ஒரு நாளில் சராசரியாக 10 லட்சம் பயண சீட்டுகள் எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 2,79,000 முன்பதிவு சீட்டுகள் என்றும் 7,24,000 முன்பதிவில்லா சீட்டுகள் என்றும் குறிப்பிட்டுள்ளது. 2013 முதல் 2014 ஆண்டில் 49 விழுக்காடு முன்பதிவு சீட்டுகள் இணைய வழியில் எடுக்கப்பட்ட நிலையில் அது இப்பொழுது 89 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. இந்த தகவல்களை மக்களவையில் உறுப்பினரின் வினாவுக்கு ரயில்வே அமைச்சர் எழுத்து மூலம் அளித்த பதிலில் தெரிவித்துள்ளார். பழனி கோவில் அடிவாரம் பகுதியில் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த சார் பதிவாளர் மீது மேலும் ஒரு நில மோசடி பதிவு செய்யப்பட்டுள்ளது. பழனி கோவில் அடிவாரம் பகுதியில் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மேலும் ஒரு புதிய முறைகேடு வழக்கு பதியப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடியில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ததாக பழனி சார் பதிவாளர் ஈஸ்வரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்து கொடுத்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் போலி ஆவணம் மூலம் நிலத்தை விற்ற மணி மற்றும் அந்த நிலத்தை வாங்கிய கந்தசாமி ஆகிய 3 பேர் மீது ஆயக்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். ஏற்கனவே CBCID விசாரணை வளையத்தில் உள்ள ஜஸ்டின் மணிகண்டன் மீது மீண்டும் ஒரு வழக்கு பதியப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பொன்னேரி அருகே பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை விடுவிக்க லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளர் உள்ளிட்ட 3 பேரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அரும்பாக்கத்தை சேர்ந்த நடராஜன் திருவள்ளூர் அருகே 2 கிரவுண்ட் வீட்டு மனையை வாங்கி பொன்னேரி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்துள்ளார். பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை விடுவிக்க சார் பதிவாளர் சங்கர் 2,000 ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என கேட்டதாக கூறப்படுகிறது. லஞ்சம் தர மறுத்த நடராஜன் திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து ரசாயனம் தடவிய 15,000 ரூபாய் பணத்தை நடராஜன் மூலம் கொடுக்க வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கண்காணித்துள்ளனர். அப்போது லஞ்சம் பெற்றபோது சார் பதிவாளர் சங்கர், ஆவண எழுத்தர் ரமேஷ், அலுவலக உதவியாளர் நித்யா ஆகிய 3 பேரையும் கையும் களவுமாக கைது செய்தனர். மேலும்
லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வலசரவாக்கம் அருகே வீட்டில் தஞ்சமடைந்த சாரை பாம்பை தீயணைப்பு வீரர்கள் லாபகமாக பிடித்து வனப்பகுதியில் பாதுகாப்பாக விட்டனர். சென்னை வலசரவாக்கத்தில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த ரமேஷ் சத்தம் கேட்டு திடீரென எழுந்து பார்த்தபோது 6 அடி நீளமுள்ள சாரை பாம்பு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனால் ரமேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் அலறி அடித்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினர். இது குறித்து ரமேஷ் வனத்துறையினருக்கு தகவல் அளித்த நிலையில் வனத்துறை காவலர் வினோத் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தார். பின்னர் லாவகமாக 6 அடி நீளமுள்ள சாரை பாம்பை பிடித்து வேளச்சேரியில் உள்ள வனத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு சென்றார். பின்னர் வனத்துறை அதிகாரிகள் சாரை பாம்பை வனப்பகுதிக்கு கொண்டு சென்று பாதுகாப்பாக விட்டனர். துரிதமாக செயல்பட்டு பாம்பை மீட்ட வனத்துறை காவலர் வினோத்துக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் வட்டாரத்தில் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் வட்டாரத்தில் முருகன்குடி, வெங்கரம்பூர், கிளிமங்கலம், குறுக்கத்தஞ்சேரி, மோச்சட்டை, தீவலூர், தாடநல்லூர், சவுந்திர சோழபுரம் ஆகிய ஊர்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் உள்ளன. இங்கு நெல் மூட்டைகளை விரைவாக கொள்முதல் செய்யாததால் தேக்கமடைந்துள்ளன. இந்த நிலையில் நாள்தோறும் இரவு நேரங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். என் பேர் சிவகுமார். நாங்கள் கிளிமங்கலம் கிராமம், திருவடி தாலுகா, கடலூர் மாவட்டம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிமங்கலம் கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையம் நாங்கள் ஆர்எம், பிஎம், பர்ச்சேஸ் ஆஃபீஸர் எல்லாத்திட்டையும் பேசியாச்சு. லாரி அனுப்பவே மாட்டேன்றாங்க. இந்த சென்டர் ஓப்பன் பண்ணி இது வரைக்கும் 25 நாள் ஆச்சு. 25 நாளில் ஒரே ஒரு முறை மட்டும் தான் லாரி வந்திருக்கு. 8000-9000 மூட்டைகள் மேலே கிடப்பில் கிடக்கு. கூத்தாநல்லூர் அடுத்த வக்கிராநல்லூர் ஊராட்சியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அடுத்த பூதமங்கலம் வக்கிராநல்லூர் ஊராட்சியில் 2000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கிராமத்தில் உள்ள குளம், ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகளில் வாய்க்கால் மூலம் கழிவுநீர் செல்வதால் விவசாயம் செய்ய முடியவில்லை எனவும், குப்பை கழிவுகளை எரிக்காததாலும், பன்றிகள் கிளறுவதாலும் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படுகிறது என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இது குறித்து வக்கிராநல்லூர் ஊராட்சி கிராம பொதுநல கமிட்டிகள் சார்பில் மன்னார்குடி ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வக்கிராநல்லூர் ஊராட்சி மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக பொதுமக்கள் தெரிவிக்கையில், இதனால மக்களுக்கு வந்து இந்த குப்பை நிறையா தேங்கிறதுனால மக்கள் சுகாதார பிரச்சனை நிறையா இருக்குது. அது பன்னிகள் வந்து நிறையா உள்ளே வந்துட்டு ஊருக்குள்ளே வந்து ஒரு 30-40 பன்னிகள் வந்து வெளியிலேருந்து வருது. ஆடு மாடுகள் வந்து இந்த கழிவுகளை தின்னுட்டு அது போடுற எச்சங்கள் வந்து ரொம்ப சுகாதார கேடாக இருக்கு. உடுமலைப்பேட்டையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தொகுதி மறுவரையறை திட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் உடுமலை நகர தலைவர் ரவி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடியின் நியாயமற்ற தொகுதி மறுவரை திட்டத்தை பற்றி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் வழக்கறிஞர் வெற்றிவேல் குமார், முருகன், திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் ஆலம் இப்ரான் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தொகுதி மறுவரையறை முறியடிப்போம் என கூறி உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். ஜெயங்கொண்டம் அருகே நகர வளர்ச்சி குழுவின் 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகர வளர்ச்சி குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தினர். குடிநீர், கழிவறை வசதி உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் 10 நாட்களுக்கு ஒருமுறை பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர வளர்ச்சி குழுவினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பெரம்பலூர் அருகே மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஊழியர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அப்போது ஊக்கத்தொகையை 5500 ரூபாயிலிருந்து 15000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் பணி சுமையை வரன்முறைப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டம் முழுவதும் இருந்து திரளான மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் அருகே ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தினர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உள்ள முரண்பாடுகளை களைந்திட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்க மாவட்ட தலைவர் தங்கராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மருத்துவ காப்பீட்டுக்காக மாதந்தோறும் 644 ரூபாயும் ஆண்டுக்கு 7728 ரூபாயும் செலுத்த வேண்டிய நிலையை கண்டித்து முழக்கம் இட்டனர்.
தொடர்ந்து ஓய்வூதியதாரர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டாவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கோவை தனியார் கல்லூரியில் மாணவர் அமுதன் சக மாணவர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பை சேர்ந்த மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவர் அமுதன் சக மாணவர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பை சேர்ந்த மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் சக மாணவர்களை அமுதன் கல்லூரி நிர்வாகத்திடம் தெரிவித்ததன் காரணமாகவே அவர் தாக்கப்பட்டதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த சம்பவத்தால் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அங்கிருந்து அப்புறப்படுத்தி கைது செய்தனர். பின்னர் அவர்களை காவல்துறை வாகனத்தில் அழைத்து சென்றனர். கல்லூரி முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே தனியார் பள்ளி பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 5க்கும் மேற்பட்ட மாணவர்கள் லேசான காயமடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள 2 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த வாகனங்கள் மாலை பள்ளி முடிந்ததும் மாணவர்களை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு நிதிநத்தம் அருகே சென்று கொண்டிருந்தன. அப்போது 2 பேருந்துகளும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. அப்போது பேருந்துகளில் இருந்த 5க்கும் மேற்பட்ட மாணவர்கள் லேசான காயமடைந்தனர். காயமடைந்த மாணவர்களை அப்பகுதி மக்கள் மீட்டு வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து ஆவினங்குடி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை அருகே இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி உருதுப்பள்ளி தெருவை சேர்ந்த கார்த்தி காய்கறி மொத்த வியாபாரம் செய்து வருகிறார். இவர் கடந்த ஜூலை 1ஆம் தேதி இருசக்கர வாகனத்தை வீட்டின் வெளியே நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் சென்றுள்ளார். மறுநாள் அதிகாலை வேலைக்கு செல்ல வெளியே வந்தபோது இருசக்கர வாகனம் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றது தெரிய வந்தது. இது குறித்து அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மர்ம நபரை தேடி வருகின்றனர். காசிபுரத்தில் குடும்ப தகராறில் மாமியாரை இரும்பு குழாயால் தாக்கிய மருமகனை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். சென்னை காசிமேடு காசிபுரத்தை சேர்ந்த ரேவதியின் வீட்டிற்கு குழந்தையை பார்க்க அவரது மருமகன் பிரசாத் சென்றுள்ளார். அப்போது ஏற்பட்ட தகராறில் இரும்பு குழாயால் ரேவதியை தடுக்க வந்த அவரது மகள் ஜோதிகாவையும் தாக்கி மிரட்டல் விடுத்துள்ளார். காயமடைந்த ரேவதி ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர் அளித்த புகாரின் பேரில் காசிமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பிரசாத்தை கைது செய்தனர். விசாரணையில் பிரசாத் மீது ஏற்கனவே உயிர் பறிப்பு, வழிப்பறி, போதைப் பொருள் உள்ளிட்ட 8 குற்ற வழக்குகள் இருப்பது தெரிய வந்தது. பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் நீதிமன்ற உத்தரவின்படி புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். சேலம் அருகே கல்குவாரியில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே கள்ளிப்பாளையத்தில் நீண்ட நாட்களாக பயன்பாடின்றி கிடந்த தனியார் கல்குவாரியில் மழைநீர் தேங்கி குட்டை போல் காட்சியளித்து வருகிறது. இந்த நிலையில் அப்பகுதியில் கால்நடைகளை மேய்த்து கொண்டிருந்த பெண் ஒருவர் கல்குவாரி குட்டையில் சுமார் 45 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் அளித்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சங்ககிரி காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான காவல்துறையினர் குமாரபாளையம் தீயணைப்பு துறையினரின் உதவியுடன் நள்ளிரவில் சடலத்தை மீட்டனர். சடலம் கை கால்கள் கட்டப்பட்டு பச்சை நிற வலையில் சுற்றப்பட்ட அழுகிய நிலையில் கிடந்தது தெரிய வந்தது. இதையடுத்து சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பாக தேவூர் காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வரும் நிலையில் ஆண் சடலம் கல்குவாரியில் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கலஸ்தம்பாடி கிராமத்தில் உள்ள வடபத்திரகாளியம்மன் கோவிலில் ஆடி அமாவாசையொட்டி பால்குடம் மற்றும் தீமிதி திருவிழா நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கலஸ்தம்பாடி கிராமத்தில் உள்ள வடபத்திரகாளியம்மன் கோவிலில் ஆடி அமாவாசையொட்டி 9ஆம் ஆண்டு பால்குடம் மற்றும் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் வடபத்திரகாளியம்மன், விநாயகர், முருகர் உள்ளிட்ட வேடம் அணிந்து பால்குடம் எடுத்தும் தீ மிதித்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. கலஸ்தம்பாடி மற்றும் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கண்டமனூர் அருகே உள்ள கருப்பசாமி கோவிலில் ஆடி அமாவாசையொட்டி மழை வேண்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தேனி மாவட்டம் கண்டமனூர் அருகே மூலவைகை ஆற்றங்கரையில் உள்ள
400 ஆண்டுகள் பழமையான ராமச்சந்திராபுரம் ஸ்ரீ கருப்பசாமி கோவிலில் ஆடி அமாவாசையொட்டி மழை வேண்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் போதிய மழை இல்லாததால் மூல வைகை ஆறு வறண்டு கடமலை மயிலை ஒன்றியம் வறட்சியை சந்தித்து வருகிறது. இதனையடுத்து கருப்பசாமிக்கு 18 வகையான அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மழை பெய்து ஆற்றில் நீர் வரவும் நாடு செழிக்கவும் பக்தர்கள் பிரார்த்தனை செய்தனர். கண்டமனூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். குற்றாலத்தில் ஆடி அமாவாசை நாளை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் தர்ப்பணம் கொடுப்பதற்காக குவிந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆடி அமாவாசை நாளை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் தர்ப்பணம் கொடுப்பதற்காக குவிந்தனர். இதில் குறிப்பாக அருவிகளில் நீராடிவிட்டு எள்ளும் எண்ணெயும் படைத்து தங்களது முன்னோர்களுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தி தர்ப்பணம் செய்தனர். இந்நிகழ்வில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். அரியலூர் மாவட்டம் பொய்யாதநல்லூர் பிரத்யங்கரா தேவிக்கு ஆடி அமாவாசை நாளில் மிளகாய் சண்டி யாகம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் பொய்யாதநல்லூரில் சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் அமாவாசை அன்று மிளகாய் சண்டி யாகம் நடைபெறுவது வழக்கம். ஆடி அமாவாசை நாளில் பிரத்யங்கரா தேவிக்கு சிறப்பு யாகம் நடைபெற்றது. யாகத்தில் பக்தர்களின் வேண்டுதலின் பேரில் மூட்டை மூட்டையாய் மிளகாய் போடப்பட்டது. புடவைகளும் யாகத்தில் போடப்பட்டன. பின்னர் மாதுளை, திராட்சை உள்ளிட்ட பல்வேறு வகையான பழங்கள், கரும்பு ஆகியன இடப்பட்டன. இந்த தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தீப ஆராதனைக்கு பின்பு அம்மனை ஊஞ்சலில் வைத்து தாலாட்டு பாடப்பட்டது. கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சோளிங்கர் கோலாத்தம்மன் ஆலயத்தில் ஆடி பெருவிழா கொட்டு மடையிலும் கோலாகலமாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சியில் சித்தூர் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ கோலாத்தம்மன் திருக்கோவிலில் ஆடி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கோலாத்தம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பில்லாஞ்சி தோப்பு பகுதி, கோட்டூர், ஸ்ரீராம் நகர், சோமசமுத்திரம் காலனி, எறும்பி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து விநாயகர், மாரியம்மன், கருமாரியம்மன், சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி தெய்வானை, துர்கை உள்ளிட்ட சுவாமிகளின் ஊர்வலம் மேளதாள வாத்தியங்கள் முழங்க நடைபெற்றது. ஊர்வலத்தில் பக்தர்கள் அலகு குத்தியும் பூக்கரகங்கள் எடுத்தும் அந்தரத்தில் தொங்கியபடியும் ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஷங்களை எழுப்பியவாறு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று கோவிலை வந்தடைந்தது. கோலத்தம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். குறுக்கு வழிகள் உங்கள் பயணத்தை பாதிலேயே முடித்துவிடும். இளைஞர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். கோவையில் மாணவர் அடித்துக் கொல்லப்பட்ட உண்மையை மூடி மறைக்க பார்க்கிறதா தாவேக அரசு? திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேள்வி. அமெரிக்கா போரையும் முற்றுகையையும் முடிவுக்கு கொண்டு வரும் வரை ஹார்மூஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்படாது. ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவர் மொஹ்சென் ரெசாயி திட்டவட்டம். TNPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 15வது போட்டி. திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியை வீழ்த்தி மதுரை பாந்தர்ஸ் அணி வெற்றி. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.